Hello friends, today we can discuss extendable hashing example 2. Extendable hashing na உங்களுக்கே தெரியும். இது ஒரு open address string hashing. Then இது வந்து பார்த்தீங்கன்னா separate chaining னு சொல்லுவாங்க. Chain hashing. இதில் வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், மெமரி வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே m=4ன்னு கொடுப்பாங்க, m=8, m=4னால் என்ன யூஸ் பண்ணுவோம், 0s and 1, 0 0 0 1 1 0 1 1. அதே 8 மெமரினா 0 0 0 0 0 1 அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுவோம். எக்ஸ்டெண்டபிள் ஹேஷிங்னா ஒன்றும் இல்லை, அதுக்கு தேவையான மெமரியை அதுக்கேற்ற டேட்டாவில் போய் நம்ம ஸ்டோர் பண்ணுவோம். இதை வந்து ஓப்பன் அட்ரஸிங் சொல்லுவாங்க, செப்பரேட் செயினிங் சொல்லுவாங்க, m=4ன்னு சொல்லுவாங்க. தென் m=8னா 000 வரும், m=4னா 00 அப்படின்னு 4 எலமெண்ட் மட்டும் வரும். சரி, நம்ம எக்ஸாம்பிள் 2க்குள்ளே போகலாம். லெட் அஸ் கன்சிடர் ஓவர் டேட்டா கன்சிஸ்ட் ஆஃப் 6 டிஜிட். 6 டிஜிட்டில் நம்மளுக்கு இன்டிஜர் கொடுத்துக்கிறாங்க. தி ரூட் ஆஃப் தி ட்ரீ கண்டெயின் 4 பாயிண்டர். 4 பாயிண்டரில் அப்படின்னா என்ன, நம்மளுக்கு மெமரி 4 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ 0 0 0 1 டிட்டர்மன் பை லோடிங் தி லிஸ்ட் ஆஃப் ஈச் லீஃப் ஆஃப் தி m=4 எலமெண்ட். இன் ஈச் லீஃப் ஃபஸ்ட் 2 பிட் ஐடென்டிஃபை. ஃபஸ்ட்டு 2 பிட்டை வச்சு நம்ம மெமரியை ஸ்டோர் பண்ண சொல்கிறாங்க. கம்ப்யூட்டருக்கு எந்த நம்பர் புரியும், 0s and 1s பைனரி வேல்யூ தான் புரியும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மள 2 பிட், சப்போஸ் 3 பிட் போது m=8ன்னு வந்து அப்போ 3 பிட்டை பார்க்க சொல்லுவாங்க. இங்கே வந்து m=4ன்றதுனால வந்து பார்த்திங்கன்னா 2 பிட்டை நம்மளை கன்சிடர் பண்ண சொல்லிக்கிறாங்க. தென் செகண்ட் பாயிண்ட் பாருங்கள். சப்போஸ் வி வாண்ட் டு இன்சர்ட் கீ எலமெண்ட். சப்போஸ் ஓவர்ஃப்ளோ இப்போ நம்ம ஸ்டோர் பண்ணே இருக்கும்போது அந்த பாக்ஸஸ் வந்து இப்போ 4 எலமெண்ட் தான் நம்மளால் சூஸ் பண்ண முடியும், ஃபில் பண்ண முடியும். அதுக்கப்புறம் கொலிஷன் அக்கர் ஆயிடுச்சுன்னா வந்து என்ன பண்ண சொல்கிறாங்கன்னா m=8 மெமரியை வந்து நம்மளை க்ரியேட் பண்ண சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டுக்கு நம்ம சொல்யூஷன் கண்டுபிடிச்சிடலாம். m=4ன்றதுனால அப்போ நம்மளுக்கு என்ன வரும், 4 எலமெண்ட் என்னென்ன வரும், 0 0 0 1 1 0 1 1. தென் ஃபஸ்ட் எலமெண்ட் பாருங்கள் 00. அப்போ இந்த எலமெண்ட்டுக்கு வருமா, இதுக்கு நான் பாக்ஸஸ் போட்டுக்கிறேன். இருக்கிறதுல எக்ஸ்டெண்டபிள் ஹேஷிங் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி. வெறும் மெமரியை எடுத்துன்னு போய் அதுக்கேற்ற இதில் ஸ்டோர் பண்ணிக்கணும். இதே வந்து ஒரு பாக்ஸஸில் இப்போ 1 1ன்ற எலமெண்ட் பாக்ஸில் ஒரே ஒரு மெமரி மட்டும் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிறோன்னா நம்ம இதோட இது தானே ஃபஸ்ட்டு 1 தானே ஆகுங்க, அப்போ இதோட நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், மெர்ஜ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி வரும்போது நான் சால்வ் பண்ணுறது எப்படின்னு சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு பாருங்கள் 00. அப்போது இங்கே வருமா 00 0 1 0 0. தென் அகைன் 00. இப்போ 0 0 1 0 0. தென் அகைன் 00 0 0 1 0 1 0. Then again 00 0 1 0 1 1. Then 0 1 0 1 is again memory, 0 1 0 1 0 0. Then again 0 1 memory, 0 1 1 0 0. Then 1 0 na third memory, 0 0 0 0. Then 1 0 na third memory, 1 0 1 0 0. Then again third memory, 1 0 1 1 0 0. Then again third memory, 0 1 1 0. Then 1 1 1 1 1 0 0 0. Then again 1 1 1 0 1. தென் வந்து நம்ம செகண்ட் எக்ஸாம்பிளில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை நம்ம வந்து பார்த்திங்கன்னா சொல்யூஷன் கண்டுபிடிச்சிட்டோம். தென் செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா சப்போஸ் வி வாண்ட் டு இன்சர்ட் தி கீ எலமெண்ட். நெக்ஸ்ட்டு அது ஃபில் பண்ணிட்டுக்கப்புறம் இது ஃபில் பண்ண சொல்கிறாங்க. எங்கே 1 0ல் 1 0 ஆல்ரெடி 4 எலமெண்ட் ஃபில் ஆகிட்டுது. இதுக்கு மேலே நம்ம ஃபில் பண்ணால் இது வந்து கொலிஷன் வில் பி அக்கர் ஆகிடும். அப்போ நம்ம என்ன பண்ணலான்னா m=8 மெமரி அப்படின்னா என்ன வரும், 0 0 0 0 1 0 1 0 அப்படின்னு 8 மெமரி வருமா. தென் நம்ம க்ரியேட் பண்ணிடலாமா.
நம்மளுக்கு இப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டுக்கு ஆன்சர் சொல்யூஷன் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். தென் நம்ம வந்து இப்போ பார்த்தீங்கன்னா செகண்ட் பாயிண்ட் நான் உங்களுக்கு திரும்பி பார்க்கக்கூடாதுன்னு அந்த வேல்யூஸை வந்து நான் இங்கே எழுதிட்டேன். தென் நம்ம வந்து இப்போ 8 மெமரியை நீங்கள் வந்து இங்கே பாருங்கள், 8 மெமரி உங்களுக்கு ஈஸியாக நான் இங்கே எழுதுகிறேன். 000 001 010 011 100 101 110 111. இங்கே பாருங்கள், இது 1 2 4. இப்போ 00வா ஃபஸ்ட்டுக்கு, இது 0வா, இப்போ இது 1ஆ, தென் இதோட வேல்யூ என்ன 2வா, தென் இது 2 1 + = 3ஆ, தென் = 4ஆ, இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். தென் இது வந்து 5ஆ, இது 6, தென் இது வந்து என்ன வரும் 8. எப்படி இந்த மாதிரி தான் நம்ம வந்து இந்த மாதிரி சிம்பிளாக நீங்கள் ஞாபகம் வச்சு இங்கே 1 2 4. தென் நெக்ஸ்ட் என்ன வரும் 8 வரும், தென் 16 போகும், தென் 32 போகும். இந்த மாதிரி தான் நம்ம மெமரியை உங்களுக்கு சப்போஸ் மறந்துச்சுன்னா இந்த 1 2 4 8 16 அப்படி நம்பர் போட்டு 00ன்னு போட்டு உங்களுக்கே தெரியும். இப்போ 1னா 1க்கு மட்டும் தான் 1 வரும், அப்போ மற்றதுலாம் 0. இப்போ 2னா 2க்கு மட்டும் தான் 1 வரும், அப்போ மற்றதுக்கெல்லாம் 0. அந்த மாதிரி நீங்கள் கண்டுபிடிச்சி 1 1 போட்டு நீங்கள் சீக்கிரமாக மெமரியோட நம்பரை வந்து 8 பிட்டில் நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிடலாம். இப்போ வந்து நம்ம செகண்ட் பாயிண்ட்டை ஃபில் பண்ணலாம். நம்மளுக்கு ஓவர்ஃப்ளோ ஆனதுனால இப்போ 8 பிட்டை நம்ம க்ரியேட் பண்ணலாம். 000 001, then 010 011 100 101 110 111. தென் 8 பிட்டை நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். தென் வேல்யூஸை ஸ்டோர் பண்ணலாம். இப்போ என்ன பண்ணணும், நம்ம வந்து பார்த்திங்கன்னா 3 எலமெண்ட்டாக பார்க்கணும். ஃபஸ்ட்டு 3 டிஜிட்டில் இருக்க பிட்டை பார்க்கணும். ஓகேங்களா, முன்ன 2 பிட்ன்றதுனால இப்போ வந்து பார்த்திங்கன்னா m = 8. சரி, கொஞ்சம் ரொம்ப மெலிசாக போட்டுறேன், ஏன்னா பத்தாதுன்னு நினச்சி. சரி, நம்ம இப்போ வேல்யூவை ஸ்டோர் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒன் பார்த்துக்கோங்க, 000. அப்போ ஃபஸ்ட்டு பிட்டா 000 1 00. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 001. அப்போ எங்கே வரும், செகண்ட் பிட்டில் வரும் 001 000. தென் செகண்ட் பிட், செகண்ட் எலமெண்ட்டு 001 010. தென் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் பிட்லே 001 011. தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 010. அப்போ எங்கள் தேர்ட் எலமெண்ட் 0 1 0 1 0 0. தென் நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா 011 011 எங்கே இருக்குது, ஃபோர்த் எலமெண்ட் இருக்குது. அப்போ 011 000. தென் 100 100. அப்போ நெக்ஸ்ட் எலமெண்ட்டாக 100 000. தென் நெக்ஸ்ட்டு 101. அப்போ 101 0. Then again 101 101 100. Then again 101 110. Then 111. Last element are 111 000. Then 111 001. இப்போ பாருங்கள், நம்ம எல்லா எலமெண்ட்டும் ஸ்டோர் பண்ணியாச்சு. தென் இங்கே பாருங்கள், நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா என்ன கொடுத்துருக்காங்க, 2 எலமெண்ட். இங்கே பாருங்கள், இங்கே காலியாக இருக்குது. அப்படின்னா என்ன பண்ணணும்னா, நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 1 1 இங்கே தானே ஆரம்பிக்குது, 11 அப்போ இதுக்கும் மெர்ஜ் ஆகலாமா. தென் இதுக்கும் வந்து செப்ரேட் வந்து பார்த்திங்கன்னா 2 வந்து நம்மளுக்கு கனெக்ஷன் ஆகிறதுனால நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் இந்த கனெக்ஷனை வந்து பார்த்திங்கன்னா இதோட கனெக்ஷன் பண்ணிடணும். ஓகேங்களா, இப்போ இங்கே சிங்கிளாக இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம மெர்ஜ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து 4 இருக்குது, தென் இங்கே வந்து 1 இருக்குது, இதோட மெர்ஜ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நம்ம வந்து மெர்ஜ் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே பாருங்கள், when we add இந்த 2 எலமெண்ட்டை வந்து ஆட் பண்ண சொல்லிக்கிறாங்க. எங்கே வரும், 100னா இங்கே வருமா, 100 100. தென் இங்கே வருமா, தென் செகண்ட் 000. இப்போ இது ரெண்டுத்தையும் மெர்ஜ் பண்ண போகிறோம். இந்த கனெக்ஷனை எடுத்துன்னு வந்து இந்த கனெக்ஷனில் சென்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, தென் மறுபடியும் அகைன் கிரியேட் 8 எலமெண்ட் மெமரி. ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா 000 001
010 011 100 101 110 111. தென் எல்லா மெமரியும் வந்து நம்ம சிங்கிளாக இருக்கிறத மெர்ஜ் பண்ண போகிறோம். எதுவுமே இல்லாததை அதுக்கு ஈக்குவலாக இருக்க மெமரி 2 பிட் ஆர் 1 பிட் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அதோட கனெக்ஷன் எடுத்துன்னு போய் அதுக்கு கனெக்ஷன் பண்ண போகிறோம். தென் கனெக்ஷன் பண்ணிடலாமா? நான் வந்து 8 பிட் மெமரியை வந்து நான் க்ரியேட் பண்ணிட்டேன். 000 அப்படியே வரும். தென் 001 அப்படியே வரும். தென் 010 இது ரெண்டும் மெர்ஜ் பண்ணிக்கலாமா? இது ரெண்டும் மெர்ஜ் பண்ணிக்கலாம். ஏன்னா 0101 அதனால நான் இது ரெண்டுத்தையும் மெர்ஜ் பண்ணிக்க போகிறேன். இப்போது 00 0100 000 000 அப்போது 00100 001010 தென் 0010. இப்போ நான் இது ரெண்டுத்தையும் மெர்ஜ் பண்ண போகிறேன். அப்போ என்ன வரும்? 010100 01100. அப்போ இந்த லிங்கை எடுத்துகிட்டு போய் இங்கே வந்து நம்ம கொடுத்துடணும். இந்த பாக்ஸையே க்ரியேட் பண்ணக்கூடாது. சாரி, நான் க்ரியேட் பண்ணிட்டேன். தென் அகைன் இங்கே பாருங்கள் 10 அப்படியே 100 வந்து அப்படியே வரும். தென் அகைன் 100. தென் இதை வந்து பார்த்திங்கன்னா நான் இதோட லிங்க் பண்ணிக்கிறேன். 10100 101100 10110. தென் இதை வந்து பார்த்திங்கன்னா நான் இதோட லிங்க் பண்ணிக்கிறேன். அப்போ என்ன வரும்? 11100 தென் 11101. ஓகேங்களா? இந்த கனெக்ஷன் இது கூட, தென் இந்த கனெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இது கூட நான் மெர்ஜ் பண்ணிக்கிறேன். இந்த பாக்ஸஸ் நம்ம க்ரியேட் பண்ணோன்னு அவசியம் இல்லை. நீங்கள் க்ரியேட் பண்ணாலும் சும்மா தான் இருக்கும். தென் வந்து நீங்கள் வந்து இதோட கனெக்ஷன் பண்ணிக்கோங்க. தேவைனாலும் கூட இல்லை. இன்றைக்கி நம்ம பார்த்த டாபிக் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டெண்டபிள் ஹேஷிங்கு எக்ஸாம்பிள் 2. எக்ஸ்டெண்டபிள் ஹேஷிங் அப்படின்னா ஓப்பன் அட்ரஸிங் ஹேஷிங், செப்பரேட் செயினிங் ஹேஷிங். இதில் வந்து பார்த்திங்கன்னா மெமரி 4ல் இருக்கும், மெமரி 8ல் இருக்கும், மெமரி 16ல் இருக்கும். இப்போ நம்மளுக்கு மெமரி 4ல் தான் அதிகமாக வரும். மெமரி 4னால் அப்போ 00 01 10 11. எக்ஸ்டெண்டபிள் ஹேஷிங்னாலே 0s and 1s தான். மெமரினாலும் 0s and 1s தான். ஏன்னா கம்ப்யூட்டருக்கு புரிகிற லாங்குவேஜ் வந்து பார்த்திங்கன்னா 0s and 1s. இங்கே வந்து பார்த்துக்கோங்க. நான் எனக்கு வந்து எக்ஸாம்பிள் 2ல் 2 செப்பரேட் கொஷின் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு கொஷினில் m=4 பாயிண்டர் அப்படின்னு மெமரி கொடுத்துருக்காங்க. சம் எலமெண்டலில் 6 டிஜிட்டில் கொடுத்துருக்காங்க. அப்போ 4 எலமெண்ட்னால் இங்கே வந்து 2 பிட் ஃபஸ்ட்டு 2 பிட்டில் ஐடென்டிஃபை பண்ணி என்ன ஃபில் பண்ண சொல்கிறாங்க டேபிளில். நான் வந்து மெமரி 4ஓட வேல்யூ 00 01 10 11 எழுதிட்டேன். அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து மெமரியும் ஸ்டோர் பண்ணிட்டேன். தென் சப்போஸ் வி வாண்ட் டு இன்செர்ட் கீ எலமெண்ட், தென் 2 எலமெண்ட் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. தென் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 10 இருக்குது. 10ல் இப்போ 4 மெமரிக்கு மேலே என்னால் எப்பயுமே ஸ்டோர் பண்ண முடியாது எல்லா மெமரிலையும். ஓகேங்களா? தென் இது ஓவர்ஃப்ளோவில் ஆயிடுச்சு. அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா m=4 மெமரியில் வந்து இது வந்து இன்செர்ட் ஆகலை. அப்போ நான் m=8 மெமரியை நான் க்ரியேட் பண்ண போகிறேன். தென் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் m=8 மெமரி க்ரியேட் பண்ண போகிறேன். உங்களுக்கு சிம்பிளாக 8 மெமரி திடீர்னு சப்போஸ் ஞாபகம் வரலாம் 1 2 4 8 16 நம்பர் போட்டு தென் 00 இந்த நம்பர் போட்டால் நம்மளுக்கு 1 வரும், இந்த நம்பர் போட்டால் 2 வரும். அப்போ நடுவில் இருக்க 2க்கு 1 போட்டால் மீதி இருக்க 0. தென் அந்த மாதிரி போட்டு 8 பிட்டை நான் வந்து கண்டுபிடிச்சிட்டேன். தென் அந்த 8 பிட் மெமரியை வந்து இங்கே எழுதிட்டேன். அதுக்கேற்ற மாதிரி மெமரியை ஸ்டோர் பண்ணிட்டேன். இப்போ நம்மளுக்கு சிங்கிள் மெமரியாக இருந்தால் அதுக்கு நான் மெர்ஜ் ஆகிற மாதிரி ஈக்குவலாக இருக்கிற மாதிரி மெமரி பார்த்திங்கன்னா எனக்கு இங்கே 2 இதாகுது. அதனால் இது ரெண்டுத்தையும் நான் மெர்ஜ் பண்ணிக்கிறேன். தென் இங்கே வந்து பார்த்திங்கன்னா 7th பிளேஸில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு எதுவுமே இல்லை, எந்த எலமெண்ட்டு மெமரியுமே ஸ்டோர் பண்ணுற மாதிரி கொடுக்கல. அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா இந்த லிங்க் எடுத்துமே பாருங்கள், இங்கேயும் ஸ்டார்ட் ஆகுது 11, தென் இங்கேயும் 11 ஸ்டார்ட் ஆகுது. இதுதான் லிங்க். இங்கேயும் 1 ஸ்டார்ட் ஆகுது. பட் இங்கே வந்து க்ளோஸ்லி வந்து கனெக்ஷன் ஆகுது வந்து பார்த்திங்கன்னா 111 வந்து இதுக்கு க்ளோஸ்லி கனெக்ஷன் ஆகுது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த லிங்கை இங்கே வந்து நான் கனெக்ஷன் கொடுக்குறேன். நீங்கள் எம்டியாகவும் விடலாம், வரையாமல் விடலாம். நான் சப்போஸ் உங்களுக்காக மென்ஷன் பண்ணுறதுக்காக நான் ராங்கன்னு காமிக்கிறேன். தென் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் மெர்ஜ் பண்ணிட்டேன். தென் கனெக்ஷன் எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டேன். எக்ஸ்டெண்டபிள் ஹேஷிங் அவ்வளோதான். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.